ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டராஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு பார்சலை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னடா பார்சல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து 3 ஐட்டம்ஸை வந்து 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இப்போ டராஸில் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே நம்ம ஆர்டர் பண்ணுற இந்த 1500 ரூபாய்க்கு இருக்க பொருட்கள் வந்து வர்த்தான பொருட்களாக இருக்குமா, நல்ல ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம வந்து 3 ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1600 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எனக்கு இந்த 3 ஐட்டம்ஸும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண 3 ஐட்டம் தான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வர்த்தா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பொருட்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ டராஸில் பார்த்தோம் அப்படின்னா 3 பொருட்கள் 1488 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த பொருட்கள் உண்மைக்குமே வர்த்தா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து டராஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சைட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து 3 பொருட்கள் ஒரு 1600 ரூபா, 1700 ரூபா இல்லைனா 1500 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்க பொருட்கள் உண்மைக்குமே வர்த்தான பொருட்களா இல்லையா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம சில பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த டராஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வாங்கியிருந்த 3 பொருட்களும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக எனக்கு வந்து 1600 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சு. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 பொருட்களுக்குமே ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லாம தான் நம்மளுக்கு வந்து இந்த பொருட்கள் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதில் நம்மளுக்கு கிடைச்ச பார்சல் தான் இப்போ என் கையில் வந்து இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 3 ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. அந்த 3 ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக 6-in-1 டைப் சி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டபிள் எஸ்டி மெமரி கார்டு ரீடர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கேமராவில் இருக்க சிப்பை வந்து காப்பி பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து கார்டு ரீடர் வாங்குறத விட எல்லா கார்டையுமே ரீட் பண்ணக்கூடிய ஒரு ரீடர் வந்து இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கார்டு ரீடர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி ஹப் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஹப்பில் பார்த்தோம் அப்படின்னா 4 போர்ட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பொருட்களுக்கும் எனக்கு வந்து 1600 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் இந்த 3 பொருட்களும் வாங்க கிடைச்சு. இப்போ நம்ம இந்த பார்சல் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பொருட்களுமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்தா இருக்குதா இல்லையான்னு. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த பொலித்தீனை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பொலித்தீனை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு ஒரு ஐட்டம் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த யூஎஸ்பி ஹப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொபைல் ஸ்டாண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்டு ரீடரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கார்டு ரீடர். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பொருட்கள் தான் நம்மளுக்கு வந்து டராஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்சலை தூக்கி வீசிடலாம். ஸோ இந்த 3 பொருட்களுமே உண்மைக்குமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்தா அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். எப்படி இது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாகவே நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்பி ஹப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த யூஎஸ்பி ஹப் அப்படின்னு பார்த்தோம்னா 4 போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி ஹப்பை வந்து. இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேமேஜ் வந்து இருக்குது. ஸோ அந்த டேமேஜ்னால தான் இதோட ப்ரைஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து குறைவாக கிடைச்சிருக்கலாம். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 போர்ட்ஸும் நம்மளுக்கு வந்து சைடில் 1, இந்த பக்கம் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த யூஎஸ்பி ஹப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம். நான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், அது வந்து ஒர்க் பண்ணலை. ஸோ இந்த விலையில் நான் வாங்கின இந்த யூஎஸ்பி ஹப் அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். நான் இதை வந்து 2-3 பிசியில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பயுமே இது வந்து ஒர்க் பண்ணலை. சம்டைம்ஸ் எந்த பிசியில் தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தான் நான் இன்னும் 2 பிசியில் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அதுலேயுமே இது ஒர்க் பண்ணலை.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கார்டு ரீடரை தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு ரீடர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு அப்படி இல்லைனா கேமராவில் இருக்க எஸ்டி கார்டும் வந்து இதில் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணி மெஷினில் கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கார்டு ரீடரில் பார்த்தோம் அப்படின்னா 6-in-1 கார்டு ரீடர் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே அது நல்லா இருக்குது, எல்லாமே ஒர்க் பண்ணுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எஸ்டி கார்டையும் காப்பி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து காப்பி பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கார்டு ரீடர் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் கார்டு ரீடரில் மேலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான ஸ்க்ரெச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது ஒன்று மட்டும்தான். ஸோ இந்த விலையில் நம்ம வாங்கின பொருட்கள் ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா பொருட்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைச்ச மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரே ஒரு குறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு பொருட்கள் பிராண்ட் நியூவாகவே இருந்துச்சு அப்படின்னா இந்த விலைக்கு இந்த பொருட்கள் உண்மைக்குமே நல்ல வர்த் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா 3 பொருட்களில் நம்ம லாஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த ஃபோன் ஹோல்டர் தான். ஸோ இந்த ஃபோன் ஸ்டாண்டை தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலர் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மொக்கையான ஒரு இம்ப்ரெஷன் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரெச்சஸ் வந்து இருக்குது. அதோட இந்த பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலும் அந்த அளவு ஒரு நல்ல பில் குவாலிட்டியில் இல்லை. இந்த ஃபோன் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபோன்ஸை ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ ஹெவியான ஃபோனாக இருந்தாலும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி இதோட ஹைட்டை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன் ஸ்டாண்டில் ரொட்டேஷன் வந்து கொடுத்துல. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்கிளில் வச்சு தான் இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பிராண்ட் நியூவாக இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது பிராண்ட் நியூ தான், பட் இருந்தாலும் நிறைய இடத்துல ஸ்க்ரெச்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது ஒன்று மட்டும்தான் நான் இந்த ஃபோன் ஸ்டாண்டில் பார்த்த குறை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 பொருட்களுமே பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு வந்து பெருசாக இது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தோணலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1600 ரூபாய்க்கு இந்த 3 பொருட்களும் பர்ச்சேஸ் பண்ணனால அதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அளவு ஓகே ஆனதாகவே இல்லை. ஸோ ரொம்பவுமே மட்டமாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மொபைல் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தோம்னா கீழே ஃபுல்லாகவே வந்து கீறுபட்டிருக்கு. ஸோ இது என்னமோ அங்கே யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு திருப்பி சென்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது, இல்லைனா வெளியே எடுத்து வச்சிருந்ததை ஏதோ செட் பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா மற்ற பொருட்கள்டையுமே பில் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான பொருளை வந்து தேடுறீங்க அப்படின்னா இந்த 3 பொருட்கள் 1500 ரூபா 1700 ரூபா அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் மட்டும் பொருட்கள் வாங்காதீங்க. ஒரு ஓரளவு யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு பொருட்கள் தேவைப்படுது, இல்லைனா ஒரு 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணிட்டு நம்ம பொருட்களை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னா அதுக்கு இந்த பொருட்கள் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி லாங் யூசேஜுக்கு இந்த 3 பொருட்கள் 1500 ரூபாங்கிறதுல பொருட்கள் வாங்காதீங்க. உண்மையுமே டராஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நிறைய பேர் பொருட்கள் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சனால தான் அவங்க எனக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இதில் கிடைக்கிற சில பொருட்கள் வந்து ஓகே இல்லைன்னு. சம்டைம்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல பொருட்கள் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா பொருட்கள் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே மட்டமான பொருட்களும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் எதுக்காகவும் குறைச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லலை, பட் நானே ஓப்பன் பண்ணும்போது பார்த்த விஷயங்களை வச்சு தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை வாங்கினதை விட வாங்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதுதான் நான் இந்த பொருட்களை வாங்கி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சதுக்கான ரீசன். உங்களுடைய நண்பர்களும் டராஸ்ல இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணாதான் இது ஒரு அவேர்னஸா அவங்களுக்கும் வந்து இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம லாஸ்டா சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் யூசேஜுக்கு டராஸ்ல இந்த 3 பொருட்கள் 1500 ரூபா 1600 ரூபாய் வாங்கலாம் அப்படிங்கறத தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அதை விட நம்மளுக்கு டராஸ்ல பொருட்கள் வந்து இருக்கு. ஸோ அந்த பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும், பட் அது லாங் யூசேஜுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பொருட்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். டராஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இந்த பொருட்கள் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்தா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். உண்மைக்குமே உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.